எல்லா கிரகங்களுக்குமே வீடு இருக்கு. ஆனா ராகு கேதுங்களுக்கு மட்டும் வீடு இல்ல. ஆனா எந்த வீட்ல அது இருக்குதோ, ஸோ அதற்குண்டான பலன்கள் வந்து எடுத்துரும் அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ ஏன் அது நடக்குது? அதாவது ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பிளானட்ஸ் அப்படின்னாக்கா மொத்தம் 3 பிளானட்டை சொல்லலாம். ஒன்று ராகு கேதுக்கள். அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி போட்ட இடத்துல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி தன்னுடைய தசாபுத்திகளை தான் அதை வெளிப்படுத்தும். இன்னொன்று சூரியன். சூரியன் இதைத்தான் பண்றாரு. சூரியனுக்கு என்ன தன்மை இருக்குன்னாக்கா ஈர்ப்புத்தன்மை உண்டு. சூரியனுக்கு தான் காந்தத்தன்மை உண்டு. ஸோ இந்த ஈர்ப்புத்தன்மையுடைய சூரியன் கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அவர் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய அமைப்பும் எல்லா கிரகத்தினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தன்மையும் அந்த சூரியனுக்கு உண்டு. ஆனா சூரியனுக்கு 6 ஆண்டுகள் தான் தசா. அதனால ரொம்ப மிக குறைவான தசை. ஆனால் ராகுக்கு கேதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. 7 வருஷம் அந்தாண்ட 18 வருஷம் ராகு இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இவங்களுடைய ஆக்குபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஈர்த்து பண்ணக்கூடியது தான் அமர்ந்த வீடு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் தன்னோட சேர்ந்த கிரகங்கள் தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் இழுத்து செய்யக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுக்களுக்கு உண்டு. அப்போ ஒரு ராகு கேதுக்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது. யோகாதிபதிகள் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பண்ணிடுவாங்க.